ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி என்னோடய நைட் ரொட்டீன் தான் காட்ட போகிறேன். என் பிள்ளைக்கு எக்ஸாம் போயிட்டுருக்கு, படிச்சிட்ருக்காரு. அவரை படிக்க உட்கார வைக்கிறது பெரிய விஷயம். அவரை உட்கார வச்சு படிக்க வச்சிட்ருந்தேன். அவர் கொஞ்ச நேரம் தான் படிப்பார், ஆனால் படித்தா நல்லா படிச்சிருவார். அவர் படிச்சிட்ருக்காரு. இந்த கறி மேகி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. இந்த கறி மேகி அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்குது. மேகி ரொம்ப சாப்பிடக்கூடாது தான், என்றைக்காவது ஒரு நாள் மேகி சாப்பிட்ணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த மேகி ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ஒரு பேக்கெட்குள்ளே வந்து 5 பேக்கெட் வந்து இருக்குது. அது 150 சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மேகி நல்ல வாசமாக நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மேகி சாப்பிட்ணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது இந்த கறி ஃப்ளேவர் ட்ரை பண்ணி பாருங்கள். நைட்டு டின்னருக்கு வந்து இடியப்பமும் மீன் குழம்பும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். இடியப்பம் வந்து கடையில் தான் வாங்கியிருந்தோம். இடியப்பம் மீன் குழம்பு எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால் இடியப்பமே வாங்கியாச்சு. மதியம் வந்து மீன் குழம்பு செஞ்சுருந்தேன். நகர மீன் குழம்பு மண் சட்டியில் செஞ்சுருந்தேன். இந்த மீன் குழம்போட ரெசிபி வந்து நம்ம சேனலில் இருக்குது, ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். அரைச்சி விட்ட மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என் பையனுக்கு வந்து மீன் குழம்பே பிடிக்காது. நான் எப்போ இந்த மாதிரி மீன் குழம்பு செய்ய ஆரம்பித்தேனோ அதுலேருந்து ரொம்ப பிரியமாக சாப்பிட்றான் என் பையன். நீங்களும் உங்கள் வீட்டில் யாரும் மீன் சாப்பிடாதவங்களாக இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி இதே மாதிரி மீன் குழம்பு செஞ்சு கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன் குழம்பு. இந்த இடியப்பத்துக்கும் இந்த மீன் குழம்புக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. தோசை, சப்பாத்தி, சாப்பாடு எல்லாத்துக்குமே இந்த மீன் குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் மதியம் வச்ச சாப்பாடு கொஞ்சம் மிஞ்சிருச்சு, அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். ஏன்னா இந்த கஞ்சி பழைய சாப்பாடு வந்து அடுத்த நாள் நம்ம சாப்பிட்டோன்னா வயிற்றுக்கு அவ்வளோ நல்லது. ரொம்ப குளிர்ச்சி, வயிறு வலிக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. கொஞ்சமாக சாப்பாடு மிஞ்சினாலும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சு அடுத்த நாள் குடிங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் மீன்லாம் நம்ம சமைச்சோன்னா கிச்சனில் இந்த கவுச்சி வாடை மாதிரி வரும், மீன் ஸ்மெல் மாதிரி. அதுக்கு கொஞ்சமாக கம்ஃபர்ட் ஆயிலில் தண்ணி ஊற்றி நல்லா கலந்துட்டு நம்ம வந்து சிங்கில் நல்லா ஊற்றி விட்டுட்டோன்னா அடுப்படியே நல்ல மணமாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மீன்லாம் சமைச்சிங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் காலையில் பிள்ளைங்க குடிக்கிறதுக்காக சுடு தண்ணி போட்டு வச்சுட்டேன். எப்போவுமே தண்ணியை நல்லா சூடு பண்ணியே குடிங்க, அதுதான் நல்லது. அப்புறம் சிங்கை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எல்லா பாத்திரத்தையும் கழுவி வச்சுட்டேன். நைட்டு சிங்கில் பாத்திரமே போடாதீங்க. சிங்கில் பாத்திரம் போட்டாலே அதில் காக்ரோச்லாம் வர ஆரம்பிச்சிரும். சிங்கை எப்போவும் சுத்தம் பண்ணிவிட்டு படுங்க. நைட்டு தூங்கையில் டைம் பாருங்கள், 12:15 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும்.